தள்ளு 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 ஏ தள்ளு 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 தள்ளு. வள்ளி வேணாம், பாட்டு தள்ளிட்டு போ. விழுன்ற மண்டே உடச்சுடுவேன். இந்தாடி மெதுவா தள்ளிட்டு போ. நான் தள்ளட்டுமா? ஆமாம், நான் தள்ளுனதுக்கே அந்த அம்மா கீழே போய் மேலே வருது. நீங்கள் தள்ளுனா வண்டி நேராக பறந்துடும். ஒரே பருமா ஒரே தள்ளிட்டு. ஐயோ கொருட்டு கிடுக்கு மாட்டு வண்டி மேல ஏற்றி விட்டுட்டாலே அடியே நல்லா பாருடி. ஏ பைத்தியக்காரி. ஐயோ சாரி ஆச்சி, கீழே குனிஞ்சிட்டே டிங் டிங் தள்ளிக்கிட்டே இருந்தேன்னா உங்கள் கால் மாட்டினது தெரியல. சாரி சாரி சாரி. ஆமா, இது ஒன்று கேட்டுறாளுங்க. சாரி சாரின்னுட்டு உங்க அப்பா பாரி ஆட்டு ஒழுங்கா. வாயை பாரு வாயே. அம்மாடி உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுது பாரு. தள்ளிடி அந்த பக்கம், நான் தள்ளிட்டு போறேன். ஓகே. அடே பங்கச்சக்கா, தள்ளு வண்டி தள்ளி பழக்கம் போலையே. சந்திரமுகி மாதிரி ஒத்த கையில் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. ஏக்கா ஆச்சி மண்டையே பார்த்தா தம்பி எந்த ஊர் மொட்டை எங்க எனக்கு லட்டு இந்த ஞாபகம் தான்க்கா வருது. என்னங்க டீ காபி போட்டு தட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என் பாக்கெட்டில் இருந்து 500 ரூபாயை காணும். ஐயோ என்னங்க, அது எப்படி காணாம போகும்? நல்லா தேடி பாருங்க. தேடியெல்லாம் பார்த்துட்டேன். ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, நீ எடுத்தியா? நான் ஏன் எடுக்க போகிறேன்? எனக்கு தான் நீங்கள் எல்லாம் கொடுத்துறீங்களே, எல்லா சாமானும் வாங்கி போட்டுறீங்க, காய்கறி கொண்டு கொண்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க, அப்புறம் ஏன் நான் திருட போகிறேன்? மவளே, நீ எடுத்தன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஆமாங்க, நீ எப்போ பார்த்தாலும் என்னையவே சந்தேகப்படுங்க. நான்லாம் இப்போ அந்த பழக்கத்தெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியெல்லாம் ஆட்டியே போடுறது கிடையாது. சரி சரி, வேலைக்கு கிளம்ப நேரம் ஆச்சு, டிஃபன் எடுத்து வை, இந்த வாரேன். எப்பா இந்த ஆள் நம்பிட்டியான். ஏம்மா வீட்டில் யாரு? யாரா இருக்கும் இந்நேரத்துக்கு? யாருங்க? அம்மா கொரியர் வந்திருக்கு, பார்சல் வந்து வாங்கிக்கோங்க. ஐயையோ போச்சு, இந்த ஆள் முன்னாடியா இது வரணும்? போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேனே. என்ன பண்ணுறது? சரி மெதுவாக போய் வாங்கிட்டு வந்தால் அப்படியே ஒழிச்சு வச்சிடலாம் துணிக்கடியில். எப்பப்பா இந்த கட்டை பைக்குள்ளே மறைச்சி கொண்டு வர்றதுக்குள்ள 500 ரூபா இப்படி பார்சலாக வந்து நிற்கிது. உனக்கு இந்த களவாணித்தனம் விட்டு போகவே மாட்டேங்குது. இந்த பாருங்க, வேணாம் சொல்லிட்டேன், தெரியாமல் எடுத்துட்டேன், இனிமேல் எடுக்க மாட்டேன். டேய் வேணாண்ணா விட்டுருடா. டேய் டேயா, இந்த வரேண்டி. வாடா வாடா, தைரியமான ஆளா இருந்தா வாடா, நானும் பார்க்குறேன். என்னைய அடிக்க வரியா? கையை ஓங்கிக்கிட்டு வரியா? உனைய போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வரதட்சணை புகார்னு உள்ள தள்ளிடுவேன். ஓடாத நில்லு. போடா டே போடா போடா. ஏய் வாடா போடான்னா அடி வெடுத்து விடுவேன். ஒழுங்கு மரியாதை வந்துரு. வரமாட்டேன் போ, நீ என்ன அடிப்ப. திருட்டு கழுத, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறேன் களவாணித்தனம் பண்ணாதன்னு. போகாத நில்லு. போடா டே போடா. எம்புட்டு திமிரு பாரு. இந்த தெரியாமல் ஷாப்பிங் பண்ணி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது. ஐயோ எம்மா, இந்த பொம்பளைகளும் ஏன் இப்படி கிறுக்கு பிடிச்சி தெரியுதுகளோ தெரியல. ஆமாம், நீ கோடி கோடியாக கொடுக்குறான் கஞ்சா பையன். ஒரு 500 ரூபாயை ஆட்டையை போட்டதுக்கு என்ன பேச்சு பேசுறியான் பாரு. போடா போடா, போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் சோறு தின்னு ஓடு, அப்போ தான் உனக்கு திமிரு அடங்கும். இந்த வாரேண்டி, என்ன கொழுப்பு என்ன பேச்சு. ஏம்மா என்ன அடிக்க வரானே பாவி பைய. ஐய படுபாவி அடிச்சே என்ன கொள்றானே. உடனே ஆக்ஷனை போட்டுருவா.